Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண உடனே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களை விட்டுவிட மாட்டோம். சரியா? நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்குது. அதில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா? அதனால் இன்ஜினியரிங் கிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இருக்குல்ல, சரியா? அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எம்ஐடி கேம்பஸாக இருக்கட்டும், இல்லை சிஐடி கேம்பஸாக இருக்கட்டும், இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். சரியா? அதாவது ரெகுலர் கோர்ஸ் இல்லாமல் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். அப்போ எஸ்எஸ் கோர்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, நாமளும் சொல்லியிருப்போம். சரியா? அப்போ ரெகுலர் கோர்ஸுக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸுக்கும் எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து வேரியாக இருக்குது, அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, சரியா, அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெகுலர் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரெகுலர் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்துடலாம். ரெகுலர் ப்ரோக்ராம்னா எஸ்எஸ் இல்லாமல், செல்ஃப் சப்போர்ட்டிங் இல்லாமல். சரியா? இதில் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பார்ட்டாக என்ன பண்ணுறாச்சு பார்த்தா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பிரிக்கிறாங்க. சரியா? இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஃபார் டிஎன் கேண்டிடேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். அடுத்து இருக்கிறது அதர் ஸ்டேட் கேண்டிடேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ. சரியா? என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ், அதர் ஸ்டேட் கேண்டிடேட்லாம் நமக்கு தேவையில்லை. டிஎன் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது டைம் ஆஃப் அட்மிஷன், அதாவது ஒன் டைம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ஃபீஸ் வந்து 9800 கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எல்லா பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 9800 கொடுத்துருக்காங்க ஒன் டைம் ஃபீஸ். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ண போகிறீங்களா, அந்த டைம் வந்து ஒன் டைம் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே அட்மிஷன் ஃபீஸு, அகாடமிக் கோர்ஸ் ஃபீஸு, பர்சனாலிட்டி, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டு ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அஃபிலியேஷன் ஃபீஸு, ஒய்ஆர்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து ஒன் டைம் ஃபீஸில் வந்துடும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் டைம் ஃபீஸில் அவங்க வந்து சப்போஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 4900 வந்து பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஃப்ரெண்ட்லி பர்சனில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களும் 4900 என்னாச்சு பார்த்தா பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணால் 9800. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா 9800. சரியா? இந்த ஒன் டைம் பேமெண்ட்டில் யாருக்கு வந்து ஃபீஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் 4900 என்னாச்சு பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் பார்த்துங்க. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட். இது வந்து அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு இதை கட்டி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்டபிள் பேமெண்ட், அதாவது காசு அண்ட் டெபாசிட் நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த காசு அண்ட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேர்த்துக்குமே 7000 யூனிஃபார்மாக எல்லா பேருமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா 7000 நம்ம பே பண்ணணும். சரியா? இது வந்து ரீஃபண்ட் அவங்க எப்போ முடியும்னா, காலேஜ் வந்து நீங்கள் 4th இயர் முடிக்கிறீங்களா அந்த டைம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? இது வந்து ரீஃபண்ட். அதுக்கப்புறம் செமஸ்டர் ஃபீஸ். சரியா? பேயபிள் எவ்ரி செமஸ்டர். செமஸ்டர் ஃபீஸ் வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னா, அதாவது 15200 நம்ம கட்டணும். செமஸ்டர் ஃபீஸ் வந்து இவ்வளோ தான். சரியா? 15200 நம்ம என்னாச்சு பார்த்தா பே பண்ணணும். அதுக்கப்புறம் அதிலே நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. சரியா? இது யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில், அது முக்கியமாக சிஇஜி கேம்பஸில் படிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 9200 நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலும் நீங்கள் 9200 பே பண்ணணும். சரியா? பெர் செமஸ்டருக்கு. அப்போ மொத்தமாக சேர்த்து நாம் பே பண்ண வேண்டிய அமௌண்ட், நீங்கள் காலேஜுக்குள்ளே போகும்போது மொத்தமாக சேர்த்து நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 32000 நம்ம வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணணும் சிஇஜி கேம்பஸில். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா 11900 நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 26000 நீங்கள் என்னாச்சு அதை பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் 26000 நீங்கள் பே பண்ணணும். இது வந்து என்னென்னா ரெகுலர் ப்ரோக்ராமுக்கு எஸ்எஸ் இல்லாமல். சரியா? அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போ வந்து எஸ்எஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அதே மாதிரி தான் நமக்கு என்ன பிரிக்கிறாங்க. சரியா? எஸ்எஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லவும் செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமும் அதே மாதிரி பிரிக்கிறாங்க. அந்த ஒன் டைம் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9,800 நம்ம என்ன பே பண்ணணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு 4,900 மொத்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 9,800 நம்ம என்ன பே பண்ணணும். அதே மாதிரி ஒன் டைம் அந்த ரீஃபண்டபிள் ஃபீஸ் 7,000 அதெல்லாம் எப்பயும் போல் நம்ம பே பண்ணணும். எங்கே வந்து ஃபீஸ் வந்து மாறும் அப்படின்னா இந்த செமஸ்டர் ஃபீஸ். சரியா? செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் இருக்குல்ல, அதில் தான் நமக்கு வந்து மாற்றம் ஏற்படும். செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் வந்து நம்ம ரெகுலர் ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னா அதாவது செமஸ்டர் ஃபீஸ் இங்கே பார்க்கலாம், வெறும் 15,200 மட்டும்தான் நம்ம பே பண்ணோம். ஆனால் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள், 20,200. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 5,000 நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, சரியா, ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 10,200 நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரும்போது 20,200 நீங்கள் பே பண்ணணும். அப்போ மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 37,000 நீங்கள் வந்து என்ன பார்த்தா பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 37,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லேயே வந்துடும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 27,000 போட்டிருக்காங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்காலர்ஷிப்லேயே வந்துடும். இது வந்து செமஸ்டர் ஃபீஸ். சரியா? அப்போ 2 செமஸ்டருக்கு சேர்த்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இதுதான் அதை தான் என்னாச்சு பார்த்தா கீழே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்க ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 தான் இன்கம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுங்க. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் படி தான் நம்ம வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸில், அதே மாதிரி ஜிசிடி கேம்பஸு, அதே மாதிரி சிஐடி கேம்பஸு, அதே மாதிரி எம்ஐடி கேம்பஸ், இந்த மாதிரிலாம் நம்ம என்னாச்சு பார்த்தா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் மேபி இதுலேருந்து கொஞ்சம் கூட குறைய அவ்வளோதான் இருக்கும். இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.